கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் அவனுடைய 13வது வசனத்தை வாசிக்கிறேன். மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க சோதனையோடு கூட அதற்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? தலைக்கு மேலே பாரம். நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க எனக்கு இந்த பாரத்தை எப்போ இறக்கி வைக்க போகிறேன்னு தெரியல, இந்த சுமையை எப்போது இறக்கி வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல பிரதர், தலைக்கு மேலே பாரமாக இருக்குது, தலைக்கு மேலே தண்ணி போகிற மாதிரி இருக்குதுன்னு. தலைக்கு மேலே தண்ணி போனால் என்ன ஆகுங்க? மூழ்கி தானே போவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீ இருக்கிறையா? ஆண்டவர் சொல்கிறாரு, திராணிக்கு மேலே நான் சோதிக்கப்பட விட மாட்டேன். அதுதான் தலைக்கு மேலே பாரம். அப்படி சோதித்தாலும் அதற்கு தப்பித்து செல்லக்கூடிய வழியை உண்டு பண்ணுவேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த கடன்ல இருந்து எப்படி தப்ப போறேன்னு தெரியலன்னு சொல்றியா? இந்த வட்டி கடன்ல இருந்து எப்படி நான் தப்ப போறேன்னு தெரியலன்னு சொல்றியா? இந்த எக்ஸாம்ல இருந்து எப்படி நான் தப்ப போறேன்னு தெரியலையா? எதிலையாவது மாட்டிக்கொண்டு, எதிலையாவது சிக்கி கொண்டு, எதிலையாவது அகப்பட்டு கொண்டிருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, உன் சோதனைக்கு தப்பித்து செல்லக்கூடிய வழி உனக்கு பிறக்க போகிறது. ஷபரபலபா, உன் சோதனைக்கு தப்பித்து செல்லக்கூடிய வழியை கர்த்தர் திறக்க போகிறார். எத்தனை நாளைக்கு பிரதர் ஒரு இடத்துல கடன் வாங்கி அடுத்த இடத்துல கடன் அடைக்கிறது, அடுத்த இடத்துல கடன் வாங்கி இன்னொரு இடத்துல கடன் அடைக்கிறதுன்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா? பிரதர், எனக்கு வாழ்க்கை முழுவதும் சோதனையாவே இருக்குதுன்னு புலம்புறையா? எனக்கு எந்த வழியும் வாழ்றதுக்கு பிறக்கல ஓன்னு அழுது கொண்டு இருக்கிறாயா? இன்னைக்கு என் தரிசன கண்களிலே பார்க்கிறேன், நான் செத்திருந்தா நலமாயிருக்குமேன்னு நினைக்கிறையா? ஐயோ, என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு போராட்டம் என்று அழுது கொண்டிருக்கிறையா? இதற்கெல்லாம் எப்பொழுது முடிவு வரும்? நான் செத்தாதான் முடிவுன்னு சொல்றியா? இல்ல தேவ பிள்ளையே, உன் சோதனைக்கு தப்பித்து செல்லக்கூடிய வழியை கர்த்தர் உனக்கு காட்ட போகிறார். ஷபரபலபா, ஓ என்னால இந்த பாரத்தை தாங்க முடியலன்னு சொல்றியா? இந்த மன அழுத்தத்தை என்னால சுமக்க முடியலன்னு சொல்றியா? ஓ என்னால ஒரு ஸ்டெப்பு கூட அடுத்து எடுத்து வைக்க முடியல, ஒரே பாரமா இருக்கு பிரதர், ஒரே வேதனையா இருக்குதுன்னு சொல்றியா? இன்னைக்கு உன் சோதனைக்கு தப்பித்து செல்லக்கூடிய வழியை இயேசு உனக்கு திறந்து தருகிறார். ஷபரபலபா, தலையில நிறைய வெயிட்டோட போனா நடக்கிறதுக்கு கஷ்டம், ஓடுறது அதை விட கஷ்டம். இன்னைக்கு ஆண்டவர் உன் தலையில் இருக்கிற சுமைய, உன் தோளில் இருக்கிற சுமைய, உன் கையில தூக்கி கொண்டிருக்கிற சுமைய, உன் காலால நடக்க முடியாத சுமைய தப்பித்து செல்லக்கூடிய வழியை இயேசு உனக்கு திறப்பா. நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன். சோதனைக்கு தப்பித்து செல்லக்கூடிய வழி இந்த பிள்ளைகளுக்கு பிறக்கட்டும் இயேசுவின். அன்பான ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். தலைக்கு மேலே பாரம் இருக்கிறவர்களும் சுமையை இறக்க முடியலையேன்னு கவலைப்படுகிறவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால சோதனைக்கு தப்பித்து செல்லக்கூடிய வழி திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.